vocal cords must squeeze together more tightly, causing trauma. Let's learn more about the voice box, also known as the larynx. The larynx is an organ in the neck. It is crucial for speech and breathing. The larynx has three important functions. The larynx controls airflow during breathing, protects the airway during ingestion of food, and produces sound. The larynx is made of muscles and cartilage held together by elastic tissues. The larynx includes the epiglottis, the laryngeal prominence, or Adam's apple, and the vocal cords, also called the vocal folds. At the larynx, the aerodigestive tract splits into two separate pathways. Inhaled air goes through the trachea, or windpipe, and into the lungs. Swallowed food, on the other hand, is diverted down the esophagus to the stomach. The larynx prevents us from choking by the opening and closing of the epiglottis. The epiglottis acts as a lid. The epiglottis stays upright when we are not eating or drinking. This position keeps the larynx open as part of the airway to the lungs. Then the epiglottis covers the larynx, directing food to the esophagus. The food or drink passes down the esophagus to the stomach. The vocal folds are located in the larynx. The vocal folds produce sound and allow us to speak. Pitch is controlled by the muscles in the larynx, which govern the length and tension of the vocal folds. The vocal folds alone do not produce the voice. Without the resonator system, which includes the throat, nose, and mouth, our voices would sound like buzzing. நமது கழுத்தில் ரெண்டு குழாய்கள் இருக்கின்றன. முன்னால் இருக்கும் இந்த குழாய் மூச்சுக்குழாய் ட்ரெக்கியா, அதில் ட்ரெக்கியல் கார்ட்லேஜஸ் அது இதில் வரி போல் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த மூச்சுக்குழாய் வழியாக காற்று நுரையீரலுக்கு செல்கிறது. அந்த மூச்சுக்குழாயின் உயரத்தில்தான் லாரிங்ஸ் என்ற வாய்ஸ் பாக்ஸ் இருக்கிறது. அதன் பின்னால் இந்த சாப்பாட்டு குழாய், அந்த சாப்பாட்டு குழாய் லாரிங்கோஃபேரிங்ஸ், அதிலிருந்து உணவு சாப்பாட்டு குழாய்க்கு செல்கிறது. ஆகவே ஒரு மனிதன் உணவு சாப்பிடும் பொழுது இந்த லாரிங்ஸ் இது நாக்கு, ஆகவே நாக்கு உருட்டி சாப்பாடை பின்னால் அழுத்தும் பொழுது அந்த சாப்பாடு இந்த மூச்சுக்குழாய் அதன் உள்ளே செல்லாமல் அதன் மூடி, லாரிங்ஸின் மூடி எபிக்ளாட்டிஸ், அதை மூடுவதினால் பின்னால் இருக்கும் இந்த உணவு குழாய் வழியாக இரைப்பைக்கு செல்கிறது. மூச்சு விடும் பொழுது இந்த எபிக்ளாட்டிஸ் திறப்பதினால் உள்ளே இருக்கும் அந்த லாரிங்ஸ் அதற்குள் காத்து போகிறது. ஆகவே இந்த அமைப்பு சாப்பிடும் பொழுது சாப்பாடு சரியாக சாப்பாட்டு குழாய் மூலம் இரைப்பைக்கு செல்கிறது. மூச்சு விடும் பொழுது இந்த மூச்சு குழாய்க்கு செல்கிறது. இந்த வாய்ஸ் பாக்ஸ் தான் சவுண்டை உண்டாக்குகிறது. சரியான சவுண்டு வருவதற்கு இந்த வாய்ஸ் பாக்ஸ் இருக்கும் அந்த வோக்கல் கார்ட்ஸ், அதுதான் சரியான மெல்லிய குரல். ஒரு குழந்தை குரல், இல்லாவிட்டால் பெண் போன்ற ஒரு மெல்லிய குரல், ஒரு முரட்டு ஆண் குரல், ஏற்றம் இறக்கும் அந்த பாட்டு பாடும் பொழுது அந்த குரல், லாரிங்ஸ் வாய்ஸ் பாக்ஸ், அதாவது குரல் வளை பெட்டி, இந்த விண்டு பைப் ட்ரெக்கியா, அதன் உயரத்தில் இந்த வாய்ஸ் பாக்ஸ் இருக்கிறது. 9 கார்ட்லேஜஸ் அவைகள் சேர்ந்து தயாராக இருக்கின்றன. இந்த வாய்ஸ் பாக்ஸ் அதன் முன்னால் இருக்கும் பட்டர்ஃப்ளை ஷேப்டு தைராய்டு, அதற்கு மேலும் எபிக்ளாட்டிஸ் என்ற ஒரு கார்ட்லேஜ், ரிங் ஷேப்டு கார்ட்லேஜ் ஆஃப் கிரைகார்ட் கார்ட்லேஜ், மேலும் பல சின்ன சின்ன கார்ட்லேஜ் இருக்கின்றன. இந்த வாய்ஸ் பாக்ஸ், அந்த வாய்ஸ் பாக்ஸ் பெட்டி, அதற்குள் 2 மியூக்கஸ் ஃபோல்ஸ், வோக்கல் கார்டு, அந்த வோக்கல் கார்டு என்பது அரட்டினாய்ட் கார்ட்லேஜ் என்ற ஒரு கார்ட்லேஜ் அதன் நுனியில் அட்டாச் ஆகியிருக்கிறது. அந்த வோக்கல் கார்ட்ஸ் அது காற்று நமக்கு வேண்டிய அளவு காற்று உள்ளே செல்ல வேண்டும் என்ற நேரத்தில் அந்த வோக்கல் கார்ட்ஸ் நன்றாக விரிந்துவிடும். காற்று வேண்டாம் என்று ஒரு ஸ்ட்ரெயினிங் அவ்வாறு செய்யும் பொழுது வோக்கல் கார்ட்ஸ் ஒன்றோடொன்று சேர்ந்து அடக்ஷன் ஆகிவிடும். ஆகவே
அவர் அடக்ஷன் ஆனால்தான் ஒரு ஃபோர்ஸ் யூரினேஷன், டீஃபிகேஷன், பார்ச்சுரேஷன், இல்லாவிட்டால் வெயிட் லிஃப்டிங், இதற்கு இந்த வோக்கல் கார்டு அடக்ஷன் இவ்வாறு அது முக்கியமாக செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே அந்த வோக்கல் கார்டு மூமெண்ட்ஸ் அதை மூளையில் இருக்கும் 10வது நரம்பு செயல்படுத்துகிறது. ஹெவி ஸ்டீராய்ட் தெரப்பி, அதன் மூலம் லாரிங்ஸ் டேமேஜ். இதில் அந்த வாய்ஸ் பாக்ஸுக்கு பின்னால் இருக்கும் அந்த தொண்டை லெரிங்கோஃபேரிங்ஸ், அதன் அமைப்புகள் இதில் காட்டப்பட்டிருக்கின்றன. பலவிதமான கார்ட்லேஜஸ், லிகமெண்ட்ஸ், இன்ட்ரின்சிக் எக்ஸ்ட்ரின்சிக் மசில்ஸ், தி superior laryngeal nerve of the vagus supplying sensation, inferior laryngeal nerve, recurrent laryngeal nerve supplying the muscles, அவைகள் சப்ளை பண்ணுகின்றன. வோக்கல் கார்டு, த ஷில் அண்ட் வாய்ஸ் ரைஸ் அண்ட் தி பிச், அதற்கு ஒக்காலிஸ் என்ற மசில் அதை செயல்படுத்துகிறது. அதற்கு மேல் இந்த லாரிங்ஸ் அதை சோதனை செய்வதற்கு இன்டைரக்ட் லாரிங்கோஸ்கோப், தென் டைரக்ட் லாரிங்கோஸ்கோபி, அதற்கு மேல் தி அப்டக்ஷன் பல்சிஸ் அது வந்தால் அந்த நோயாளிக்கு சாப்பாடு, தண்ணீர் மூச்சுக்குழாயில் இறங்கி ஆஸ்பிரேஷன் வந்து அந்த நோயாளி சாக வாய்ப்பு இருக்கிறது. அதை ஆரம்பத்தில் கண்டுபிடித்து விட்டால் அந்த நோயாளியை காப்பாற்ற பலவித வைத்தியங்கள் இருக்கின்றன. அதைத்தான் இதில் காட்டியிருக்கிறேன். வரப்போகும் வீடியோ கிளிப்பில் குரல் வளை, அதன் அமைப்பு, அந்த குரல் வளைக்கு பின்னால் இருக்கும் அந்த தொண்டை, அதன் வேலை, அதை எவ்வாறு பரிசோதனை செய்வது, அதை பற்றி கொஞ்சம் மருத்துவ அறிவு தெரிந்து கொள்வோம். The larynx is the organ that produces the human voice. It consists of different kinds of cartilage: the cricoid cartilage, the thyroid cartilage, the epiglottis, the arytenoid cartilage, and the corniculate cartilage. When the vocal cords in the larynx resonate due to the outflowing air, a sound is produced. The tension of the vocal cords depends on the setting of the arytenoid cartilage. The more tense the vocal cords are, the higher the pitch of the sound they produce, that is, the higher the frequency. Relaxed vocal cords produce lower-pitched sound. The amplitude of the sound depends on the amount of air flowing out of the lungs. Timbre is what makes a particular sound different from another. The vocal cords generate a sound rich in harmonics. The strength and pattern of these create the timbre. Resonator cavities play an important role in creating timbre. Haven't you always wanted to know what is happening inside the body when you are speaking and singing? What is special about the breathing? And what effects do the movements of the vocal cords and the tongue have on the voice? Dynamic magnetic resonance tomography furnishes images of the movements in the vocal tract, along with the breathing movements in the chest area during speaking and singing. In addition, stroboscopic and high-speed recordings make the precise movements of the vocal cords visible. In the 99 clips, you will find video recordings of singing in all voice registers, from soprano to bass, and in a wide variety of singing styles. Classical, Feuerfrei. pop rock, That's that. So open the back of this back and roll. Let's roll now. musical, Defying gravity. yodeling, overtone singing, and beatboxing. In addition, the recordings show people speaking in different emotional settings.
For example, while experiencing stage fright.